ஒரு குரு இருக்கார். அந்த குருவிட்ட போய் சிஷ்யன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். இப்போ குரு அந்த மலையில் மலை உச்சியில் இருக்காரு, போய் அந்த குதி அப்படின்னா புரிய பழம்னா அவங்க கூச்சிருந்தாங்க. அதை நல்ல சிஷ்யன் கிடையாது. ஆற்றுல குதின்னா குதிக்கணும், என்ன சொன்னாலும் கேட்கணும், அதான் சிஷ்யன். ஆனால் அது எங்கே போய் இன்னைக்கு இப்படி இருக்கிற குரு சிஷ்ய பரம்பரை ஒரு காதலன் காதலிக்குள்ள இருக்கு. காதலன் காதலியை என்ன சொன்னாலும் கேட்கணும்னு மாற்றிட்டான். ஒரு பக்கம் காதலன் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு மாற்றிட்டான். இது குரு சிஷியருடைய அந்த அந்த கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அது இன்னைக்கு ரொம்ப கொடுமை என்னென்னா, அவன் அவனுக்கு என்ன இது காதல் வாழ்க்கை மட்டும் இல்லை, மன வாழ்க்கையிலே இப்படி இருக்குது. பல குடும்பங்கள் அப்படி இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் வீடு எப்படி என்ன மீனாட்சியா சிவகாமியா தில்லையான்னு கேட்பாங்க. அதாவது கணவனோட ஆட்சியா மனைவியோட ஆட்சியான்னு கேட்பாங்க. இங்கே என்ன பேசுவீங்க? குடும்பங்களே அப்படி இருக்குது. கணவனோட ராஜ்யம் ஓங்கியிருக்கும், அப்படி இருக்குது. மனைவியின் ராஜ்யம் ஓங்கியிருக்கும், அப்படி இருக்குது. இது அது குருமை ஒரு கணவன் குருவாக இருந்தால் மனைவி சிசியாக இருக்கா அதிகாரத்தில், மனைவி குருவாக இருந்தால் கணவன் சிசியனாக இருக்கா அதிகாரத்தில். இதெல்லாம் வேஸ்ட்டு, சுச்சுபி அனுப்பாங்களா. உண்மையான குரு வேற, வாழ்க்கையை காட்டக்கூடியவன், இறைவனை காட்டக்கூடியவன். அந்த குருவுக்கு சிஷியன் இருக்கணும். அந்த குரு என்ன சொன்னாலும் சிஷியன் இருக்கணும். இந்த குருவுக்கு சிஷியன் வளர்ந்து கொண்டே வரும்போது இவன் ஒரு நாளைக்கு குருவாயிடுவான். அப்போ இவனுக்கு நான் சிஷியர் செய்வார்கள். அப்போ என்னன்னா அவன் படியணும், குருவுக்கு படிய வேண்டும். அதுதான் சிஷியனுடைய கடமை. அந்த வாழ்க்கை முறையை கொண்டு காதலுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து பிடிச்சி குழப்பிட்டாங்களே, நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் குரு சிஷ்ய பரம்பரையை குருவோடு வச்சுக்கொள்ளுங்கள். ஞானத்தை தரக்கூடியவர், இறைவனை காட்டக்கூடியவர் குருவாக இருக்க முடியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.